கவர் பேஜ் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா பேசி என்ன அதான் முடிய போகுது. என்ன முடிய போகுது? பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுதுங்க. எனக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய வருத்தம் தான். தண்ணி கொடுப்பா. அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டுமா வருத்தம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தான் வருத்தம். அப்படிலாம் சொல்ல நினச்சிங்களா? எப்படா இது முடிய போதாங்க எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏங்க 2020 ஆரம்பிச்ச சீரியல் 5 வருஷமா இழு முடிய போதுன்னே ஒருத்தங்க கண்டினியூ பண்ணி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க ஏங்க, ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுங்க, ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருந்தா அது முடிஞ்சிருக்குமே. யாருக்கு பிறந்தது, எந்த வருஷம் பிறந்தது, கருப்பா சிவப்பா எடுக்கலையே. எடுத்தீங்க, எங்க உயிரில் எடுத்தீங்க. சீக்கிரம் முடிங்க சொல்ல கேட்டீங்கன்னா எத்தனை தடவை ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறது. ஐயோ, அதை கூட சொல்லிட்டுங்க. சரி, அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த சீரியல் முடிய போகுதுன்னு அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. முக்கியமாக நம்ம பாக்கியலட்சுமி ஹீரோயின் சுசித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழே இல்லை, கன்னடத்துலேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டாங்களா, டப்பிங் வேஷன் தெரில, அதை விடுங்க. அவங்க ஒரு உருக்கமான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களெல்லாம் விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் வராமல் போயிடுமே, அமௌண்ட் இல்லைங்க அன்பு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அமௌண்ட்டுன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது, அவங்க வந்து எதுக்காக வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு என்ன யோசனைப்படுது. நான் சொல்கிறேன் என்னன்னா, ஆரம்ப காலத்தில், அதாவது சீரியல் ஆரம்பித்த 2020 அவங்களுக்கு சம்பளம் ஒன்றும் அதிகமாக இருந்திருக்காது. அதாவது வெளி ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க ஹீரோயின். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 7,000 8,000 இருந்திருக்கலாம். ரேட்டிங் அதிகமான ரேட்டு அதிகமாகும் தானே. ஆனால் இப்போ வந்து ப்ரொமோஷனு, கொலாபரேஷனு, ஈவெண்ட்டு அதெல்லாம் போய் அதிகமாக தானே ஆகிருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1450 எபிசோடை தாண்டி போன அந்த சீரியல் 1450 எபிசோட்னா 1450 நாள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 500 நாள் 600 நாள் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10,000னா 500 நாளைக்கு எவ்வளோ? அப்பா, 50 லட்சத்துக்கு மேலே வருது. இந்த 50 லட்ச ரூபாங்கிறது பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக மட்டுமே அவங்களுக்கு வந்த காசு. இது மூலமா ப்ரொமோஷன், கொலாபரேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா அது எப்படியும் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாகவே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா, நானா? நாம தான். ஏன்னா நாம தான் வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடாச்சு. கன்னடத்துலேருந்து வந்தான்னா, கன்னடாவிலேருந்து வந்தான்னா, நான் பேசுனதை பார்த்துட்டு இருப்பீங்களா? அவங்க பேசுனதை பாருங்கள், போடுப்பாத. ஹலோ, ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இப்போது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். பாக்யலக்ஷ்மி சீரியல் முடிய போகிறது. ஸோ இத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அண்ட் சேனல் பீப்புள் காரணம். ஸோ எல்லாருக்குமே இந்த சீரியலுக்கு சப்போர்ட் பண்ண அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கும் நீங்கள் இப்படியே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். திஸ் லாங் ஜர்னி ஒரு கம்ப்ளீட் ஆக போகிறது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ தமிழ்நாடு மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஆர் ப்ராஜெக்ட். இவ்வளோ லாங் ஜர்னியில் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகுது. பட் ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு எண்டன் வேணும் இல்லை. ஸோ லைஃபுக்கும் ஒரு எண்டன் இருக்கோ, அப்படியே ஒரு ப்ராஜெக்டுக்கும் எண்டன் வேணும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.